ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பரான தக்காளி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 6 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேங்க, கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் பக்கமாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு துண்டு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையோட நம்ம இதை வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை இப்படி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 3யுமே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதாவது ரொம்ப ஈஸியான சட்னினே சொல்லலாம் இது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கலரி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எதையுமே வதக்கலை, தக்காளியெல்லாம் வதக்கலை. அதனால் கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும். அதனால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நம்ம நல்லா கலரிக்கலாம். அதுக்கப்புறமா ஜாரை கழுவி நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம உப்பு போடவே இல்லை. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரே ஒரு விசில் தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நமக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைஸியாக, நல்லா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுட சுட நல்லா புசு புசுன்னு இட்லியோட ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம குருமா ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.